Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 810 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம கேரட்டையும் சாப்பரையும் காட்டுறாங்க. அவங்க தான் அந்த மிரர் வேர்ல்டுக்குள்ள நல்லா மாட்டிட்டாங்களே. ஏன்னா அந்த லூசு ப்ரூலி அவன் மட்டும் தேடாம ஆளுகளை விட்டு தேட விட்டு கடைசியில ரவுண்ட் அப் பண்ணிட்டா. இனிமேட்டெல்லாம் தப்பிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா இதுக்கப்புறம் தானே பெரிய காமெடியே இருக்குது. இவன் பண்ண அட்டுவலியத்துக்கெல்லாம் வச்சு செய்ய போறாங்க. அதை போக போக பாப்பீங்க. அந்த ரேபிட் கண்ணா பின்னான்னு நம்மளால அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். தப்பிச்சு வரலான்னு பார்த்தா காலில் மாட்டிட்டு இருக்க குண்டு விட மாட்டேங்குது. அதுக்காக சாப்பர் பார்த்துட்டு சும்மா இருப்பானா, திருப்பி ஒரே அட்டி திருச்சிருவான். இதுக்கப்புறம் எல்லாம் ஓட முடியாது கேரட், நம்ம நின்னு அடிப்போமா. அவனும் வெறியாகி சண்டைக்கு ரெடி ஆயிடுவான். அதே நேரம் லூஃபி நமி அவங்க சைடு வச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. என்ன அந்த சண்டையில அந்த செஸ் காயின் மாதிரி இருக்காங்களே, அவங்க நம்ம நமியை சுத்து போட்டுருவாங்க. அவ்வளவுதான் அட்டாக் பண்ண போறாங்கன்னு அவளும் சண்டைக்கு ரெடியா நின்னா, அவ வச்சிருக்காளே பிக்மாமோட விவரு கார்டு, அதோட பவர் வெளியில லீக் ஆகி அந்த பவரை பார்த்து அந்த ஹோமிஸ் மரங்கள்லாம் எப்படி பயந்துச்சோ அதே மாதிரி இவங்களும் பயந்து பேக் அடிப்பாங்க. கேலட்டுக்கு ஒன்னும் புரியல எதுக்காக செஸ் பீஸ் கீப்பர்ஸ் அவளை கண்டு பயப்படுறாங்கன்னு. அங்க நமிக்கு சந்தோஷம். வா, இது இவங்க கிட்டயும் வேலை செய்யுமா, அட்ரா ஜாக் பாட்டுன்னு. அங்க பார்த்தா நம்ம லூஃபி அடிக்கிறதுக்காக 3 பேரு ஹாக்கி பவரை யூஸ் பண்ணி பயங்கர வேகமா வந்துட்டு இருப்பானுங்க. நல்லா அண்டாமாடு மாதிரி இருப்பானுங்க. லூஃபி ஒத்தாளு எலிஃபண்ட் கண்ணுன்னு சொல்லி கையை பெரிய சைஸுக்கு ஊதி ஓங்க ஒரே அடி. 2 பேரும் அப்படியே ஈக்குவலா அடிச்சுட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பிரஷர் கொடுத்தான்னா அவன் எல்லாத்தையும் தெரிய விட்டுருவான். ஆனா அதுக்குள்ள அந்த ஒப்பேரா கிரீம் அண்டையா இருக்கான்ல, அவன் கிரீமை யூஸ் பண்ணி நம்ம லூஃபியை நிக்க விடாம காலை எரிய வச்சுட்டு இருப்பான். இந்த டைம்ல அவன் அங்க பவரை கொடுத்து அட்டாக் பண்ணுவானா இல்ல இந்த வழியை தாங்கிட்டு இருப்பானா, சுத்தமா முடியல. சோ லூஃபியோட நிலைமை இங்க இவ்வளவு கொடூரமா போயிட்டு இருக்குது. அங்க நம்ம சஞ்சய் புட்டிங் கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிக் மாம் எதுவும் பண்ணிடக்கூடாது, அதனால தான் இந்த மேரேஜுக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ அவங்க லூஃபி அட்டாக் பண்றதுக்காக போயிருக்காங்கன்னு சொன்ன உடனே புட்டிங் ரொம்ப ஃபீல் பண்ணி கதறி கதறி அழுவான். ஐயோ எங்க அம்மா உங்களை ரொம்பவும் தொல்லை பண்ணிட்டாங்க, என்னைய மன்னிச்சிருங்கன்னு. அட அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, இதெல்லாம் உங்க ஃபால்ட் இல்ல. 13 வருஷத்துக்கு முன்னாடி நான் இதே நரகத்துல தான் இருந்தேன், இப்ப மறுபடியும் வந்து மாட்டிட்டேன், அவ்வளவுதான். ஆனா அவங்கள விட்டு தள்ளி இருந்த அந்த 13 வருஷம் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். என்னோட குக்கிங் ஸ்கில்ஸை நான் நல்லா டெவலப் பண்ணேன். அண்ட் என் கூட டிராவல் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்கள என்னைக்குமே மறக்க முடியாது. அவங்களுக்கு நான் காலம் பூரா கடமைப்பட்டிருக்கேன் அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கோட சொல்லுவான். அவனுக்கு இப்ப என்னன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு எதுவும் ஆகாம அவங்கள விட்டு வந்துட்டான்னா போதும். ஆனா அவங்க விட மாட்டாங்கன்னு இவனுக்கு தெரியல. தஞ்சி கன்ஃபார்மே பண்ணிட்டான் இவனோட அட்வென்ச்சர் லைஃப் இதோட முடியுதுன்னு. இதை கேட்டுட்டு புட்டிங் கதறி கதறி அழ ஆரம்பிச்சிருவா. இங்க லூஃபிய கிரீமை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாங்கல்ல, நிக்க முடியாம திருச்சு போய் விழுவானா. ஒரு சைடு அந்த வெந்த மூக்க மாண்டோர் வேற வந்து உசுர வாங்கிட்டு இருப்பான். எக்கச்சக்க பீஸ் கீப்பர்ஸ் அனுப்பி விட்டு அட்டாக் பண்ண விடுவான். நம்ம பையன் படுத்துக்கிட்டே காலை வச்சு கண்ணா பின்னான்னு மிதிச்சு தெரிய விடுவான். நமி தண்டரை வச்சு அட்டாக் பண்ணி சில பல பேர்த்த காலி பண்ணுவா. ஆனா ஆளுங்களோட எண்ணிக்கை ஓவரா இருக்குது. அதனால ஏகப்பட்ட டைம் அவ அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். இங்க புட்டிங் நம்ம சஞ்சியோட கதையெல்லாம் கேட்டுட்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிருவா. அண்ட் ஆல்சோ மன்னிப்பும் கேட்டு, இந்த நரகத்துல நீங்க இருக்கும்போது உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன்பா. அவனுக்கே ஷாக் ஆயிரும். ஏன்னா அவனுக்காண்டி சப்போர்ட் பண்ணி அவ பேசுறாள். அதுக்கப்புறம் ரொம்ப பதறுவா, உங்களை நான் கஷ்டப்படுத்திட்டேன், தேவையில்லாம இந்த கல்யாணத்தால உங்க வாழ்க்கை தான் நரகமாக போகுது. இப்படி ஒருத்தரை கஷ்டப்படுத்தினது எனக்கே அவமானமா இருக்குது, என்ன மன்னிச்சிருங்க. உங்களை எனக்கு இப்பதான் தெரியும், உங்களோட கஷ்டத்தை என்னால கண்டிப்பா சரி பண்ண முடியாது. அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்களே நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப வரைக்கும் சொல்லவே இல்லையே, அதனால எதுவுமே வேண்டான்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா. சஞ்சய்க்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, என்ன ரொம்ப நல்லவளா இருக்கால. அதே நேரம் இங்க நமி ஒரு பெரிய கிளவுட் ஒன்று உருவாக்கி அதுல இருந்து பயங்கர பவர்ஃபுல்லா ஒரு தண்டரை ரெடி பண்ணுவா. அந்த தண்டரே வயலட் கலர்ல மாதிரி வேற லெவல் பவர்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவு பவரை வச்சு அந்த பீஸ் கீப்பர்ஸ் ஒரு அடி அடிப்பா. அங்க இருந்த முக்காவாசி பேர் திருச்சி பொசுங்கி நசுங்கி எரிஞ்சு போய் விழுவாங்க. அவ்வளவுதான், லூஃபி போட வேண்டிய ஒரு அரைவாசி சண்டைய நம்ம நமி நின்ன இடத்திலேயே வச்சு சால்வ் பண்ணிட்டா. அவன் பயலால முடியல, பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருவான். ஆனா இன்னுமே பெரிய பெரிய கைங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்கள என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா என்ன ஆனாலும் சஞ்சய்க்காக இங்கதான் வெயிட் பண்ணுவேன்னு ஒத்த கால நிப்பான். இங்க சஞ்சயும் லூஃபியை பத்தி தான் யோசிச்சு பார்ப்பான். அந்த லூசு பைய வேற இப்படி சொன்னானே, அவனை எப்படியாச்சும் சரி கட்டணும், இல்லன்னா அங்கேயே தான் நின்றுட்டு இருப்பான்னு பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். அப்படி யோசிச்சுக்கிட்டே நேரா புட்டிங்க நோக்கி போவான். இங்க இவன் புட்டிங்க நோக்கி போவான், அங்க சண்டை நடக்கும், அங்க சண்டை நடக்கும், இவன் புட்டிங்க நோக்கி போவான். அப்படி போனவன் அவளை கட்டி பிடிச்சி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீருவான். அவ்வளவுதான், அவ அப்படியே பயங்கர ஷாக் ஆகி உறைஞ்சு போய் நிப்பா. லூஃபி அங்க மண்டத்தையே சண்டை போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் தெரிஞ்சுமே இவன் எப்படி இங்க கூலா இருக்கான்னு தான் தெரியல. ஃப்ரெண்ட்ஸுங்க யாரையும் சாக விடக்கூடாதுன்னு தானே சஞ்சி இந்த மாதிரி எல்லாம் பண்ணான். ஆனா எல்லாருமே கும்பலா போய் லூஃபியை தான் அட்டாக் பண்ண போயிருக்காங்கன்னு இவனுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அதை ஸ்டாப் பண்ண ஏதாச்சும் மெஷர்ஸ் எடுக்கணும்ல. இத்தனை பேர் போனாங்கன்னா லூஃபியை கொன்ற மாட்டாங்க. ஏன் சஞ்சி இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கான்? உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரி, இதுக்கப்புறம் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா, லூஃபி எப்படி அவங்க எல்லாத்திட்ட இருந்து தப்பிச்சாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.